ஜனார்தன் பூஜாரின்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் அள்ளி விட்டார் பணத்தை. கவர்மெண்ட் நம்ம பணம் தான், நம்ம டாக்ஸ் பேயர் பணம் தான். வரவன் போகிறவன் அவன் எல்லாருக்கும் அந்த பணம் எல்லாம் திவால் ஆகிப்போச்சு. இப்போ மோடி சொல்கிறாரு ஏழைங்களுக்கு உதவணும். தள்ளுவண்டிக்காரன், ரிக்ஷா வச்சு ஓட்டுறவன், ஆட்டோ ஓட்டுறவர், இஸ்திரிக்காரருக்கு ஒரு வங்கி பணம் தர மாட்டேங்குது. நிர்மலா சீதாராமன் என்ன பண்ணுறாங்க? முதல்ல உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கியின் தலைவர்களை கூப்பிட்டு கண்டிச்சிங்களா? ஆதாரத்தோட வெளியிட்டாங்க ஜனங்க. இந்த மாதிரி ஏழைங்களுக்கு லோன் போய் சேரதில்லை. ஜிஎஸ்டி கேட்குறாங்க. ஒரு 5ஆம் கிளாஸ் படித்த ஒரு லேடி எப்படிங்க ஜிஎஸ்டியும் இன்கம் டேக்ஸ் கட்ட முடியும்? 90% ஆஃப் த நேஷனலைஸ் பேங்க்ஸ் ஆர் அகெயின்ஸ்ட் மோடி. நான் எழுதி கொடுப்பேன், எழுதி சொல்லுவேன். எனக்கு என்னோட பர்சனல் அனுபவங்கள். என்னோட நண்பர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், ஒரு பேங்க் அதிகாரி, நேஷனலைஸ் பேங்க் அதிகாரி. ஆமாங்க, நிர்மலா சீதாராமன் சொல்லுவாங்க நாளைக்கு இந்த லோனை கொடுத்துட்டு அந்த அம்மா பணம் கொடுக்கலன்னா என்ன ஜப்தி பண்ணுவாங்க, என்ன டிஸ்மிஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்ன தலைவர் எவன் கேட்டால் இல்லைன்னு சொல்கிறேன். அதான் நடக்குது. அந்த மாதிரி அந்த மத்திய அரசாங்கம் திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்வதற்காக ஒரு அணி இருந்தது. அந்த அணியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க இப்போ.